ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, தேவன் அனுமதிக்காத பாதை அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்குன்னு தேவன் அனுமதித்த பாதை உண்டு, தேவன் நமக்குன்னு அனுமதிக்காத பாதைன்னு என்ன செய்யணுச்சுனா உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு ஒரு பாதையை அனுமதிக்கிறார்னா அந்த காரியம் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும், இருதயத்துக்குள்ளே நமக்குள்ளே சந்தோஷம் இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த பாதைக்குரிய வழிகளை தேவனையே என்ன செய்வார், திறந்து நமக்கு தருவார். அப்படி என்றால் பாதைகளெல்லாம் நமக்கு அடைக்கப்பட்டதாக இருந்தாலும் நம்ம போகும்போது நமக்காக திறக்கப்படும். தேவன் அனுமதிக்காத பாதையில் நம்ம போவோம் என்றால் அது இருதயத்துக்குள்ளேயும் சமாதானத்தை கொண்டு வராது, இருதயத்துக்குள்ளேயும் துக்கத்தை கொண்டு வரும். அந்த பாதையெல்லாம் நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டதாகவே என்ன செய்யிருக்கும். நம்ம மாம்சத்தில் போராடி போராடி பார்ப்போம், ஆனால் நமக்கு இருதயத்துக்குள்ளே சமாதானம் வருகிறதை காட்டிலும் இருதயம் துக்கப்படும். நம்முடையும் துக்கத்துக்கு நேராக என்ன செய்யும், நடத்தும். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். யோபு பக்தன் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்பதை என்ன செய்கிறான் சொல்கிறதை பார்க்க முடிகிறது. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் தான், ஆனால் அவர் செய்ய நினைத்தது தான் தடைபடாதான். அவனை நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அவன் தேவன் அனுமதித்த பாதையில் நம்ம போகும் பொழுது தான் அது நமக்கு தடைபடாதுன்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் தடைபட்டு போய் இருக்கிறது? எனக்கு இந்த பாதையில் நான் போனேன், இந்த காரியத்தை நான் முயற்சி பண்ணினேன், இந்த வேலைக்கு முயற்சி பண்ணினேன், இந்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணினேன், இந்தந்த காரியத்துக்கெலாம் நான் முயற்சி பண்ணினேன், ஆனால் முயற்சி பண்ணி நடந்துரும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு தடையாயிட்டு. சகோதரனே, நீங்கள் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. சகோதரியே, நீங்கள் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு அதை அனுமதிக்காத பாதையாக இருந்ததுனால தான் அது உங்களுக்கு தடைப்பட்டது என்பதை என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். நம்முடைய இருதயத்துக்குள்ளே நம்ம விரும்பிட்டோம், நம்ம அந்த இதை ஆசைப்பட்டுட்டோம். நம்ம விரும்பினதும் நம்ம ஆசைப்பட்டதும் நடக்காமல் இருக்கும்போது நம்முடைய இருதயம் துக்கத்தால் என்ன செய்திருக்கும், நிறைந்திருக்கும். இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இப்படி நடக்கலையேன்னு சொல்லி துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஏன் துக்கப்படுறீங்க? நீங்கள் ஒன்றை நினைத்து கொள்ளுங்க, ஆண்டவர் அதை எனக்கு அனுமதிக்கலை, அதனால தான் தடைப்பட்டுட்டு, அது தடைப்பட்டதற்காக கர்த்தரை என்ன செய்யுங்கள், சோத்திரம் பண்ணி பாருங்கள். எல்லாவற்றுக்கும் சோத்திரம் பண்ணுதலே தகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே, இதற்காகவும் சோத்திரம் பண்ணுங்கள். தேவன் உங்களுக்குன்னு வைத்த பாதைக்கு நேராய் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்யும், இருக்கும் என்பதை நீங்கள் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அன்றைக்கு ஆதி பெற்றோராக இருக்கிறதான ஆதாமை குறித்து பாருங்க. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் எந்த கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை, எல்லாமே அவருடைய கைக்கு கீழாக தான் என்ன செய்தது இருந்தது. ஆனால் பாவம் செய்தார்கள். பாவம் செய்தது நிமித்தம் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அதற்கு தம்முடைய தூதனை காவலுக்கு வைத்து ஆண்டவர் ஆதாமுக்கு வேறு நெற்றி வேர்வையினால் நீ வேர்வை சிந்தி தான் நீ என்ன செய்யணும், இந்த உலகத்தில் வாழும்போது புசிக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாபத்தை அனுப்பினார். ஆனால் ஏதேன் தோட்டத்தை அவன் பார்க்க கூட முடிந்திருக்கும், ஆனால் ஏதேன் தோட்டத்துக்குள்ள உள்ள என்ன செய்ய முடியல, போக முடியல. அதற்கு பின்பாக ஏதேன் தோட்டத்திற்கு ஆண்டவர் ஆதாமை அனுமதிக்காதபடி அந்த வாசல் அவனுக்கு அடைக்கப்பட்டது. நினைத்து பார்த்திருக்கலாம், எப்படி இருந்தேன் என்று அவன் கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்கலாம். ஆனால் அதை அனுபவிக்க தேவன் அந்த பாதையின் வழியாக கர்த்தர் அவனை நடத்தாதபடி அந்த பாதை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அடைக்கப்பட்டது. அதே போலதான் நமக்கு ஆதாம் ஏவாளுக்கு அடைக்கப்பட்டதை போலதான் மோசே பெரிய தலைமைத்துவத்தை கொடுத்து கானானுக்கு நேராய் ஆண்டவர் அவனை நடத்தி கொண்டு வருகிறார். 6 லட்சம் புருஷர்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கிறான். ஆனால் கானான் தேசத்தை தூரத்திலிருந்து பார்த்துக்கொள், ஆனால் அந்த கானான் தேசத்துக்குள் நீ பிரவேசிக்க மாட்டாய் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கும் அந்த பாதை என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால்
அது அவனுக்கு மறுக்கப்பட்ட பாதையாகவே மோசேக்கும் என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. இருதயத்தில் வாஞ்சித்திருக்கலாம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் தானே இவர்களை அழைத்து வந்தேன், எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டிருக்கலாம். மோசேக்கு அந்த பாதையின் வழியாக தேவன் என்ன செய்யவில்லை, நடத்தவில்லை. அதே போலதான் தாவீதுடைய அனுபவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீது ஆலயத்தை கட்டுவதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லா பொருள்களையும் சபதரித்து என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். எல்லாம் ஆயத்தப்பட்டாலும் தீர்க்கதரிசியும் சொல்லுகிறார், உன் இருதயத்தில் உள்ளபடியே செய்யும். தேவனோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார் என்று என்ன செய்கிறான். அங்கே நாத்தான் தீர்க்கதரிசியும் சொல்லுகிறான். தீர்க்கதரிசி நினைச்சாச்சு, ஆலயத்தை இதுவரைக்கும் உள்ளதான சவுல் ராஜா கூட கட்டலையே, இந்த தாவீதுக்கு நல்ல ஆசை வந்திருக்குது, நல்ல ஆசை தானே, கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் தேவன் நாத்தானை அனுப்பி அவனை கட்ட என்ன செய்ய சொன்னால் கூடாது, அவன் இரத்தத்தை சிந்தினவன், அவன் கற்பப்பிறப்பேன், அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி கர்த்தர் திரும்ப நாத்தானை அனுப்பி அவன் இந்த தாவீதுக்கு கடந்து வந்தது. நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் தாவீதுக்கு வந்த வார்த்தை, நீ சபதரித்து வைக்கலாம், ஆனால் நீ கட்ட முடியாது. நான் அந்த வழியாய் தாவீதை ஆலயத்தை கட்டுகிற வழியாய் நான் நடத்தவில்லை என்பதை தான் கர்த்தர் தாவீதுக்கு உணர்த்தினார். தெய்வ பிள்ளைகளே, எல்லாம் இருக்குது என்பதற்காக நாம் எதையுமே செய்துவிட முடியாது. நமக்கென்று நியமிக்கப்பட்ட பாதை எதுவோ, ஏனென்றால் விசுவாசத்தை தொடக்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்கள். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டமாக இருக்கும் என்றால் அது சந்தோஷமாக இருக்கும், அது சமாதானமாக இருக்கும், அது மனநிறைவாக இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் கர்த்தரே வழிகளை என்ன செய்வார், திறந்து தருவார். நீங்கள் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் அமருங்கள், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கென்று நியமிக்கப்பட்ட பாதையில் ஓட கர்த்தர் கிருபை தாரும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.